இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம உறவுகளை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உறவுல அன்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உறவுகளுக்கு நடுவே அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மன்னிப்பு முக்கியம், ஜெபம் முக்கியம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் தாழ்மை. இது பர்சனலாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நிறைய நேரம் நமக்கு ஒரு கோபம் வரும்போது பேசக்கூடாத வார்த்தைகளை நம்ம பேசிடுவோம். நம்மக்கிட்ட தாழ்மை இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுவோம், இழுத்தெறிஞ்சு பேசிடுவோம். அதனால் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் வரும். நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதை கேட்பதற்கு நல்ல வழிகள் இருக்குது, நல்ல முறைகள் நிறையா இருக்குது. நல்ல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லாமல் உங்ககிட்ட ஒரு தாழ்மை இல்லாமல் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்மக்கிட்ட ஒரு மென்மையான மனசு இல்லாமல் போயிடும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எப்படி அடுத்தவங்க கிட்ட பேசலாம், என்ன வார்த்தைகளை உபயோகிக்கலாம், எப்படி தாழ்மையோடு இருக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். டேவிட் மற்றும் எத்தேல் தம்பதியை நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் நிறைய சண்டைகள் வந்திருக்கு. இவங்களுடைய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் எப்படி இவங்க ஒருத்தரை மன்னிக்க கற்றுக்கொண்டாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். என் அக்கா வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அங்கே ஏத்தல் இருந்தாங்க. நான் என் அக்கா கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். இவங்க என்னோட ஃப்ரெண்டு, பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அந்த டின்னருக்கு வராங்களான்னு கேட்டேன். ஆமா, அவங்களும் வர்றாங்கன்னு சொன்னாங்க. நான் அங்கே மியூசிக் சிஸ்டமும் கொண்டு வந்தேன். அப்படியே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாரும் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டேவிட் மற்றும் ஏத்தல் சந்தித்த பிறகு ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தார்கள். பின் அவர்களுக்கு கல்யாணமும் நடந்தது. ஆனா எங்களோட கல்யாண வாழ்க்கை சரியா போகல. எனக்கு ஏத்தல் குடும்பத்தை பத்தி அவ்வளோ அதிகமா தெரியாது. கல்யாணத்துக்கு நான் தயாரா இருந்தேன். ஆனா நான் தயாரா இருக்கும் போது அவங்க சைடில் ரெடியா இல்லை. ஏன்னா எனக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கலைஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் என் பர்சனாலிட்டி ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுது. வீட்டை பார்த்துக்கிறது, எங்களுக்கு இடையில பிரச்சனைகளில் சரி செய்வது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே ஏஜ் கேப் கூட இருந்துச்சு. அவங்க எல்லாரும் வெளியே போய் ஜாலியாக இருக்கும்போது நான் மட்டும் என் மேரேஜ் லைஃப்பில் ஏதோ சிக்கி இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இது எல்லாமே எங்கள் உறவை உடைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுச்சு. சில காலத்திலேயே டேவிட் மற்றும் ஏத்தலுக்கு டேனியல் என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அவர்களுக்குள் உள்ள தூரம் அதிகமாகியது. கல்யாண வாழ்க்கையில் 2 பேரும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப தவறு. அதுதான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய தப்பு. நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசவே இல்லை. டேவிட் கார்ப்பரேட் வேர்ல்டை புரிஞ்சிக்க மாட்டாருன்னு நான் நினச்சேன். அது என்னோட பெரிய தப்பு. ஓப்பனாக பேசியிருந்தா ப்ராப்ளமே இருந்திருக்காது. ஒரு நாள் சண்டைக்கு பிறகு டேவிட் வீட்டை விட்டு வெளியேறினார். அது நடந்தப்போ நான் முழுசாக உடைஞ்சு போயிட்டேன். உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்னோட பொண்ணுக்கு கூட 4.5 வயசு தான் ஆச்சு. 2 மாதங்கள் பிரிந்து வாழ்ந்த பிறகு டேவிட் மற்றும் ஏத்தல் மீண்டும் சேர்ந்தார்கள். பிறகு அவர்களுக்கு நதானியல் என்ற 2வது குழந்தையும் பிறந்தது. நாங்கள் மறுபடியும் குடும்பமா ஒன்றா சேர்ந்தோம். ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தோம். ஏன்னா பக்கத்தில் அந்த சர்ச் தான் இருந்தது. அந்த பாஸ்டரும் ரொம்ப நல்லவராக இருந்தார். நாங்கள் சபைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிலைமைகள் மாற ஆரம்பிச்சது. நான் ஜபிக்க ஆரம்பித்தேன். ஜபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. நான் டேவிட்க்கு முழுக்க எதிராக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஒரே வீட்டில் இருந்தாலும் சபைக்கு போனாலும் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் போகவில்லை. கோவிட் காலத்திலேயும் கூட அப்படியே இருந்தார்கள். பிறகு நாங்கள் கப்பலாக சேர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தோம். கைப்பிடிச்சு நிறைய விஷயங்களுக்காக ஜபிச்சோம். அப்புறம் தேவன் எங்களை தொட ஆரம்பிச்சாரு. எங்கள் வாழ்க்கையில் அமைதி வர ஆரம்பிச்சது. நான் என்னைய தாழ்த்தி கொள்ள முடிவு செஞ்சேன். இதில் நாங்கள் நிறைய விஷயம் படிப்படியாக கற்றுக்கிட்டோம். ஜெபம் டேவிட் மற்றும் ஏத்தலை மீண்டும் ஒன்றாக இணைத்தது. ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் வேறு மாதிரி வாழ்க்கையை நடத்தவும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். இந்த போராட்டமான வாழ்க்கையில எதிர்த்து போராட நாங்கள் ரொம்பவே பலவீனமாக இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து போராடணும்னு முடிவு பண்ணோம்.
இப்போ நாங்கள் நிறைய பேசிக்கிறோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் பேசி நிதானமாக முடிவெடுக்கிறோம். என்று டேவிட் மற்றும் ஏத்தல் இருவரும் நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். எங்கள் இருவருக்கும் வேறு வேறு மைண்ட் செட் இருந்துச்சு. இயேசு என் வாழ்க்கையின் கர்த்தர் என்று நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மாற்றுறது நாம இல்லை, இயேசு தான் அப்படின்னு புரிஞ்சுது. அந்த மாற்றங்கள் எல்லாமே எங்களுக்கு உண்மையாக உதவுச்சு. இப்போ நாங்கள் ஒருவருக்கொருவர் சின்ன விஷயங்களை கூட கேட்டு செய்ய ஆரம்பித்தோம். எந்த விஷயம்னாலும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி 2 பேரும் ஒன்றா முடிவெடுக்கிறோம். என்று டேவிட் மற்றும் ஏத்தல் அவர்களை மீண்டும் ஒன்றாக இணைத்த இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். தாழ்மையா இருப்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. மற்றவர்களை உங்களை விட மேலானவர்களாக மதியுங்கள் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. இது ஈஸி கிடையாது. ஆனாலும் கூட டேவிட் ஏத்தேல் தம்பதிக்குள்ள எப்படி தேவன் இந்த தாழ்மையை கொடுத்தார், எப்படி மறுபடியும் அவங்க ஒன்றா சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க ஒன்றா சேர்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபம் செஞ்சுருக்காங்க. எப்போதுமே குடும்பமாக ஜெபிக்கும் போது அந்த இடத்துல சந்தோஷம் நிச்சயமாக வரும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலை அப்படின்னா உங்ககிட்ட தாழ்மை எந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத அது காட்டுது. நமக்கு பிடிக்காதவங்க கூட பேசவே நமக்கு பிடிக்காது, அப்படிதானா? ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும்போது இந்த எண்ணங்கள் மாறும். எப்போதுமே பேசி தீர்க்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் மாறும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரியாகும், குழப்பங்கள் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். அப்போ நல்லபடியாக நம்ம சேர்ந்து பேசணும். அதற்கு அந்த உரையாடல் ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்குள்ள தாழ்மை எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தவங்க கூட பேசவே முடியும். இதை தான் இந்த சாட்சி நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேசுவோம். நாங்கள் ஒரு 5 நாள் இங்கே ஷூட் பண்ணோம். குரோமா உபயோகிச்சு தான் பண்ணோம். 3 பேரோட செய்தியை படம் பிடிச்சோம். பின்பு அதற்கு தேவையான பேக்ரவுண்டை இணைச்சிக்கிட்டோம். இங்கே ரொம்ப டேலண்டடான ஸ்கில்டான பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு சவுண்ட் ஸ்டுடியோவும் இருக்குது. அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது நமக்கு. அதே நேரத்தில் இன்டோர் ஷூட் பண்ணணும்னா கூட போதுமான ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இது ஒரு கம்ப்ளீட் செட்டப் மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்குது. எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சுது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள், ஏமாற்றங்கள், கசப்புகள் இருக்கலாம். அது உங்கள் வீட்டில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, இப்படி எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இந்த தாழ்மையை பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பிரிந்து போவதற்கு நம்ம அதிகமாக பேசுவது ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் பேசும்போது பெருமை, ஆட்டிடியூடு, ஈகோ இது எல்லாமே வெளிப்படும் போது உங்கள் உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவு, ஒரு கசப்பு வருது. அந்த இடத்துல தாழ்மை இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த வசனங்களின்படி நம்ம நடக்கும்போது நம்ம ஒரு தாழ்மையோடு இருப்போம். நம்முடைய நலனை மட்டும் அல்லாமல் அடுத்தவங்களுடைய நலனையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எது தேவை, இதையும் நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். உங்களுடைய சொல், செயல், பாடி லாங்குவேஜ் கூட தேவனுடைய கிருபை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். உடைந்த உறவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் தான் தாழ்மை. தாழ்மை உங்ககிட்ட இருக்கணும். பெருமை, ஈகோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. தாழ்மை குணத்தை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. ஒருவேளை அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, என்னால் தாழ்மையாக நடந்துக்க முடியலை அப்படின்னு வரும்போது ஜெபம் அதில் ஒரு முக்கிய பங்காற்றுது. ஜெபிக்கும்போது தாழ்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். உறவுகளை முறிக்கிறது ரொம்ப ஈஸியானது. ஆனா நண்பர்களே, இந்த மாசம் நாம உறவுகளை இணைக்கிறத பத்தி தான் பேச போறோம். உங்களுடைய உறவுகள பிரார்த்தனைங்கிற அக்கினி சுவரால மூடுங்க. ஏன்னா பிரார்த்தனை மூலமா உறவுகள்ல இருக்கிற விரிசல்கள் குறையும். அது மட்டும் இல்லாம கசப்பும் மறையும். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுகோள்களை நீங்க அனுப்புங்க. The number is 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம உறவுகளை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா நமக்குள்ள தாழ்மை இருப்பது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பலனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம தேவனுடைய வார்த்தையையும் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, உங்களை போல் நீங்கள் அடுத்தவங்களே நேசிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவங்க எல்லாருக்குள்ளேயுமே தாழ்மை இருப்பது ரொம்பவே அவசியமாக இருக்குது.
ஒருவேளை உங்ககிட்ட அந்த தாழ்மை இல்லை அப்படின்னா நம்ம ஜெபத்தில் கேட்கணும், அதையும் சொன்னோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்மையோடு நிற்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உங்கள் கிருபை எங்களை மாற்ற முடியும். எங்கள் அன்பானவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள், இளைஞர்கள், பிள்ளைகள், இப்போ எங்களோட இணைந்திருக்கிற எல்லாரையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க மனசை மென்மையாக்குங்க. எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈகோ, பெருமை, கடினமான வார்த்தைகள் எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லார்கிட்டையும் தாழ்மையோடு நடக்க நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் வல்லமையான கைகளின் கீழ் நாங்கள் தாழ்மையோடு அடங்கி இருக்க நாங்கள் விரும்புகிறோம். சில நேரங்களில் நாங்கள் வாதத்தில் தோற்கிற மாதிரி தோணலாம், ஆனால் அதுவே தாழ்மை. நீங்கள் எங்களுக்காக நீதியை செய்யுங்க. உடைந்த உறவுகளை நீங்க சரி செய்யுங்க. இந்த உறவுகளை நாங்க மதிக்கிறோம், அதை இழக்க விரும்பல ஆண்டவரே. அப்பா, நீங்க இதை மறுபடியும் புதுப்பீங்கப்பா. எல்லார் மனசுலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம தேவனிடத்தில் தாழ்மையாக இருக்கும்போது சரியான நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:4-5. இதுதான் உண்மையான அன்பின் வரையறையா இருக்கு. நிறைய நேரம் நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம். நம்முடைய ஈகோ, நமக்கு என்ன தேவை அதை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அதை நம்ம யோசிக்கணும். ஆனால் இன்னிலிருந்து நம்மை குறைத்து மற்றவங்களை நம்ம உயர்த்துவோம். இதுதான் அன்பின் வரையறையாக இருக்குது. இதுதான் தாழ்மையாகவும் இருக்குது. தேவன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். जो बचाता हमें, परम पिता की हम स्तुति गाएं। वो ही है जो बचाता हमें, सारे पापों को करता क्षमा, सारे रोगों को करता चंगा। परम पिता की हम स्तुति गाएं। वो ही है जो बचाता हमें। धन्यवाद दे उसके आंगनों में, आनंद से आए उसके चरणों में। धन्यवाद दे उसके आंगनों में, आनंद से आए उसके चरणों में। संगीत गाकर खुशी से मुक्ति की चट्टान को जय ललकारे। परम पिता की हम स्तुति गाएं। वो ही है जो बचाता हमें। वो ही हमारा है परम पिता, तर सिखाता है सर्व सदा। वो ही हमारा है परम पिता, तर सिखाता है सर्व सदा। पूरब से पश्चिम जितनी दूर, उतनी ही दूर की हमारे कसूर। परम पिता की हम स्तुति गाएं। वो ही है जो बचाता हमें। माँ की तरह उसने दी तसल्ली, दुनिया के खतरों में छोड़ा नहीं। माँ की तरह उसने दी तसल्ली, दुनिया के खतरों में छोड़ा नहीं। खालिस दूध कलाम का
हमेशा की जिंदगी परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। चरवाहे की मांदिन ढूंढा उसने, पापों की कीट से निकाला हमें। चरवाहे की मांदिन ढूंढा उसने, पापों की कीट से निकाला हमें। हमको बचाने को जान अपनी दी, ताकि हाथ में हम उसके रहे। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்ம மற்றவங்க மேலேயும் அன்பாக இருக்கணும், அவங்கள உயர்த்தணும். இதுதான் தாழ்மை அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பாவம் செய்யும்போது நம்முடைய தேவன் நமக்கு மன்னிக்கிறார். நம்ம திரும்ப திரும்ப தவறு செய்தாலும் கூட நம்முடைய தேவன் கருணையோடு நம்மை மன்னிக்கிறார். அதே அன்பை தான் நம்ம மற்றவங்க கிட்டையும் காட்டணும். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தின்படி வேதாகமத்தில் மிகவும் தாழ்மையான மனிதர் யார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி பவுல், ஆப்ஷன் டி தாவீது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்க எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். தேவன் நம்ம வாழ்க்கையில தாழ்மையை எதிர்பார்க்கிறார். எந்த இடத்துலலாம் உறவு உடைந்து போகுது அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல தாழ்மை இல்லாதது தான் காரணமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஈகோவை காட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய பெருமை அந்த இடத்துல இருந்திருக்கும். உங்களுக்குள்ள தாழ்மை இல்லாததுனால தான் உறவுகள் உடைய ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அந்த தாழ்மையை நீங்கள் எப்படியாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த தாழ்மை குணத்தை அவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு பார்த்த சாட்சிகள், பாடல்கள், ஆராதனைகள் இது எல்லாமே தாழ்மையின் முக்கியத்துவத்தை தான் நமக்கு சொல்லி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பர் புக் சம்மர் கேம்ப் தொடங்கி இருக்கு. இங்க லிங்க்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்ல உங்க பிள்ளைங்களை நீங்க சேர்த்து விடலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.